போட்டித் தேர்வாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நடந்த குரூப் 2Aக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். பின்வரும் இணைகளில் தவறானவற்றை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. தவறான இணை எதுன்னு பார்த்தோம்னா நமக்கு 4th ஒன்று தான் தவறான இணைன்னு சொல்லியிருக்காங்க. மற்றதெல்லாம் கரெக்டாக நமக்கு தெரியணும். அதாவது ராமோசிஸ் பூனாவில் தான் இருக்குது. குஹா பஞ்சாபில் தான் இருக்குது. சாந்தலர்கள் எங்கே இருப்பாங்கன்னு பார்த்தோம்னா ஒடிசாவில் தான் இந்த சாந்தலர்கள் இருப்பாங்க. ரெண்டாவது கொஸ்டின் பார்க்கலாம். இந்த ரூபாவின் பிரச்சனை என்ற ஆய்வறிக்கையை சமர்ப்பித்தவர் யாருன்னு பார்த்தோம்னா டாக்டர் அம்பேத்கர் தான் வருவாங்க. இந்த மகடநோபிஸ் பார்த்தோம்னா 5ஆண்டு திட்டத்தில் வருவாங்க. ஜேசி குமரப்பா, எம்ஜி ரானடே இவங்க எல்லாமே எக்னாமிக்ஸ் டாபிக்ஸில் வருவாங்க. அதில் படிச்சுக்கோங்க. அடுத்து நியூ லாம்பஸ் ஃபார் ஓல்ட் எனும் தலைப்பில் கட்டுரை தொடரினை எழுதியவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா அரவிந்த் கோஷ். இதில் நமக்கு புக்கில் எங்கே இருக்குன்னு தெரில, யாராச்சும் படிச்சிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணியிருக்கோங்க. நல்லா பார்த்துக்கோங்க. நியூ லாம்பஸ் ஃபார் ஓல்ட் எனும் கட்டுரை தொடரினை எழுதியவர் அரவிந்த் கோஷ் தான் நமக்கு. அடுத்த கொஷின்ஸ் பார்க்கலாம். பின்வரும் நிறுவனங்களை அதன் சரியான இருப்பிடத்துடன் ஒப்பிட சொல்லியிருக்காங்க. நிஃபண்ட் எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம்னா கொச்சியில் இருக்கான். CICEF அப்படின்றது பெங்களூரில் இருக்குது. NFDB அப்படின்றது ஹைதராபாத்தில் இருக்குது. CAAA எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம்னா சென்னையில் இருக்குது. CA படிக்கணும்னா எங்கே போகணும்னா மஸ்ட்டாக நம்ம சென்னைக்கு தான் போகணுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. NFனாலே ஹை லெவலில் தான் படிக்கணும், நேஷ்னல் லெவல். என்னென்னா நேஷ்னல் லெவல்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஹைதராபாத்தில் தான் இருக்குது. CI சென்ட்ரல்னாலே பெங்களூர் தான் போய் ஆகணும். மறுபடியும் இந்த மாதிரி எலிஃபண்ட் இந்த மாதிரி வந்துச்சுன்னா கொச்சினுக்கு போகணுன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த கொஷின்ஸ் பார்க்கலாம். இந்தியாவில் பாரம்பரிய சிறு தொழில்கள் அதிக வேலை வாய்ப்பை நவீன சிறு தொழில்களை விட வழங்குகின்றது அப்படின்றது சரியான்னு கேட்குறாங்க. பாரம்பரியமான சிறு தொழில்கள் நவீனமாக இருக்கிறத விட அதிக வேலை வாய்ப்பை வழங்குகின்றன்னு கேட்டால் கண்டிப்பாக வழங்கும். பாரம்பரியமாக பண்ணோம்னா நம்ம எந்த எக்யூப்மெண்ட்ஸுமே யூஸ் பண்ண மாட்டோம். அதனால அது நிறைய வேலையாளர்கள் நிறைய தேவைப்படுவாங்க. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் நமக்கு கரெக்டு தான். அடுத்த ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம்னா பாரம்பரிய சிறு தொழில்களில் தொழிலாளர்களுக்கு தேவைப்படும் மூலதன மதிப்பு குறைவாகவும் நவீன சிறு தொழில்களில் தொழிலாளர்களுக்கு தேவைப்படும் மூலதன மதிப்பு அதிகமாகவும் உள்ளது அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக ஆமாம். நம்ம பாரம்பரிய சிறு தொழில்களில் மூலதன மதிப்பு நமக்கு கம்மியாக தான் இருக்கும். வேலையாட்கள் தான் அதிக தேவைப்படுவாங்களே ஒழிய மூலதன மதிப்பு சின்னதாக வச்சு நம்ம என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், பெரிய ப்ராடக்ட் ப்ரொடக்ஷன் பண்ணிடலாம். அதுவே மாடர்னைஸ் அப்படின்னு போயிட்டோம்னா நமக்கு அதோடைய மூலதன மதிப்பு அதிகமாக தான் இருக்கும். இதுக்கு என்னென்னு பார்த்தோம்னா ரெண்டுமே சரிதான், சரியான விளக்கம்னு சொல்லிடுவோம். அடுத்து 6வது கொஸ்டினை பாருங்கள். 6வது கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க, சமத்துவமான முன்னேற்றம் 11வது ஐந்தாண்டு திட்டத்தில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா கிடையாது. சமத்துவன்றது 11வது ஐந்தாண்டு திட்டத்தில் சொல்லியிருக்க மாட்டாங்க. அதிவேகமான நிலையான அதிகப்படியான உள்ளடக்கிய வளர்ச்சி 11வது ஐந்தாண்டு திட்டமாக ஆமாம். இந்த 11 12 ரெண்டுமே அப்சல்யூட்லி சேமாக தான் இருக்கும். ஒரு சின்ன வார்த்தை தான் டிஃப்ரென்ஸாக இருக்கும். இந்த சமத்துவமான முன்னேற்றம் 9வது ஐந்தாண்டு திட்டத்தில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அடுத்த 7வது கொஸ்டின் பார்க்கலாம். நமக்கு பின்வரும் 10 ஆண்டு காலத்தில் சரியான கல்வியறிவு தொடர்பான இலக்கு எது? சரியான கல்வியறிவு தொடர்பான இலக்கு திட்ட காலத்தில் 75% விழுக்காடு கல்வியறிவில் உயர்வாக இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ எக்னாமி டாபிக் படிக்கும்போது முக்கியமாக நம்ம அந்த 5 இயர் பிளான் படிக்கணும். 5 இயர் பிளானை யாரெல்லாம் ப்ரொடக்ஷன் பண்ணாங்க, எவ்வளோ பர்சன்டேஜ்லேருந்து எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆச்சு, அடுத்து அதில் ஏதாச்சும் பர்டிகுலரான ஸ்கீம்ஸ் ஏதாச்சும் கொண்டு வந்தால் அதை நல்லா பார்த்துக்கோங்க. எக்னாமிக்கில் அந்த கொஷின்ஸ் தான் நம்ம கேட்பாங்க. அடுத்தது பார்த்தோம்னா கீழ்காணும் கூற்றுகளில் கருத்தில் கொண்டு சரியான விடையை தேர்வு செய்யன்னு சொல்லியிருக்காங்க. மத்திய தலைமை தகவல் ஆணையருக்கு மறுநியமனம் சாத்தியமா அப்படின்றாங்க. ஆனால் மாநில தலைமை ஆணையருக்கு மறுநியமனம் சாத்தியம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. மாநில தலைமை தகவல் ஆணையருக்கு மறுநியமனம் சாத்தியம், ஆனால் மத்திய தலைமை ஆளுநருக்கு மறுநியமனம் சாத்தியம் இல்லையா? இருவருக்குமே மறுநியமனம் சாத்தியம் இல்லை. இதுக்கு கரெக்டான ஆன்சர் பார்த்தோம்னா மறுநியமனம் இவங்க 2 பேருக்குமே கிடையாது. மத்திய தலைமை தகவல் ஆணையராக இருந்தாலும் சரி, மாநிலத்தில் உள்ள ஒரு தகவல் ஆணையராக இருந்தாலும் சரி, ரீஅப்பாயின்மெண்ட் இருக்கா அப்படின்னு கேட்டாங்கன்னா இவங்களுக்கு ரீஅப்பாயின்மெண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷனே கிடையாது. அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸராக இருந்தாலும் சரி, ஸ்டேட் கவர்மெண்ட் ஆஃபீஸராக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு ரீஅப்பாயின்மெண்ட் அப்படின்றதே கிடையாது. அப்போ பாலிட்டி படிக்கும்போது சும்மா பேசிக்காக படிக்கிறத விட இன்டெப்த்தாக இந்த மாதிரி
கொஸ்டின் வைஸ் வந்து நல்லா தெரிஞ்சு படிச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்து 9வது கொஸ்டின் வந்து நம்ம பார்க்கலாம். 9வது கொஸ்டின் வந்து நமக்கு சர்க்காரிய ஆணையத்தை பற்றி கொடுத்துருக்காங்க. சர்க்காரிய ஆணையத்தை பற்றி நல்லா படிச்சிருந்தா தான் நமக்கு பாலிட்டியில் இந்த டாபிக்ஸ் வந்து கவர் ஆகும். சர்க்காரிய ஆணையத்தை வந்து நல்லா படிச்சிருந்தா தான் இந்த ஆன்சர் வந்து நம்ம பண்ண முடியும். சர்க்காரிய ஆணையம் பார்த்தோம்னா 1983 வந்து ஏற்படுத்தப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்படியான்னு கேட்டாங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இது வந்து தப்பு. தவறான குற்றம் வந்து கேட்டிருக்காங்க. ஆமாம், சர்க்காரி ஆணையம் வந்து 1983. இந்த ஆணையம் 247 பரிந்துரைகளை வந்து வழங்குச்சான். ஆமாம், கரெக்டு. 356 நீக்குவதற்கு இந்த ஆணையம் பரிந்துரை செய்தது அப்படின்னு கேட்டாங்கன்னா இது வந்து நீக்கிறதுக்கு வந்து பரிந்துரை செய்யலை, ஆட் பண்ணணும்னு வந்து சொல்லியிருப்பாங்க 386. வரி விதிப்பில் உள்ள எஞ்சிய அதிகாரங்கள் மாநிலத்திடம் இருக்க வேண்டும் என்று பரிந்துரை செஞ்சிச்சு அப்படின்னு கேட்டாங்கன்னா கிடையாது. சென்ட்ரல் கவர்மெண்ட்டே இருக்கணும்னு தான் அவங்க சொல்லியிருப்பாங்க. சர்க்காரிய ஆணையம் இது பார்த்தோம்னா 3, 4 இது ரெண்டும் தான் வந்து நமக்கு தப்பான ஆன்சரு. இது ரெண்டும் கரெக்டு தான். 1983 ஏற்படுத்தப்பட்டது. 247 பரிந்துரைகளை வந்து வழங்குச்சுன்னு சொன்னது வந்து நமக்கு கரெக்டு தான். அடுத்த கொஸ்டின் 10வது கொஸ்டின் வந்து நமக்கு பார்க்கலாம். 10வது கொஸ்டின் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, குடியரசுத் தலைவர் அவங்களுடைய ஆண்டு அப்போ நம்ம என்ன படிச்சுக்கணும்னா பாலிட்டி புக்கை வந்து படிக்கிறதுக்கு முன்னாடி இந்த குடியரசுத் தலைவர், பிரைம் மினிஸ்டர் எல்லாருமே இருப்பாங்கள்ல, அவங்க எந்த இயர் வந்து வந்திருக்காங்க அப்படின்னு நம்ம படித்து வச்சுக்கணும். ஏன்னா அது ரிலேட்டடான ஒரு கொஸ்டின்ஸ் வந்து கண்டிப்பாக கேட்குறாங்க. இது வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா சரியான இணை எதுன்னு கேட்டாங்கன்னா 3, 4 தான் நமக்கு வந்து சரியான இணையா. அப்போ அந்த இணை தெரிஞ்சால் தான் நமக்கு கரெக்டாக வந்து நம்ம மேட்ச் பண்ண முடியும். பக்ருதீன் அலி 74, சஞ்சீவ் ரெட்டி வந்து 77. இந்த மாதிரி நம்ம வந்து நிறையா கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம் கைஸ்.